சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் பகுதியில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் ஆதன் நியூஸ் செயலியில் செய்திகளாக பதிவிட்டு சிட்டிசன் ஜேர்னலிஸ்டாக மாறுங்கள். அரசியல் நிகழ்வுகள், சுவாரஸ்ய தகவல்கள், கோரிக்கை, திருவிழா, விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளையும் போட்டோ மற்றும் வீடியோவுடன் செய்திகளாக பதிவிடலாம். இது குறித்த மேலும் தகவலுக்கு ஸ்கிரீனில் தெரியும் இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளவும். நயினார் நாகேந்திரன் எப்படி அரசியலுக்கு வந்தார்? அவருடைய அரசியல் பின்புலம் என்ன சார்? பண்ணையார்கள் அவர்களிடமிருந்து குத்தகைக்கு பார்த்த நிலத்தை ஒரு காலத்துல சாராய வியாபாரத்தின் மூலம் அந்த நிலம் அத்தனையும் இவருக்கு வருது. பண்ணையார் என்கிற அடைமொழியும் இவருக்கு வருது. அவங்க அப்பா போய் ஜாதகம் பார்க்கிறாரு நயினார் நாகேந்திரனுக்கும் ஜெயம் பெருமாளுக்கும். ஓகே, ஜாதகம் பார்த்ததுல இவர் அரசியல்ல மிகப்பெரிய இடத்துக்கு வருவார். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் நீங்க கானாட்டை கொண்டு அவங்க அப்பா விடுறாரு. சசிகலா குடும்பத்தோட நெருக்கம், இளவரசிக்கு, டிடிவிக்கு, நடராஜனுக்கு, அத்தனை பேருக்கும் நல்ல நெருக்கம். இந்த நெருக்கம் தான் 2001 சீட்டு கிடைக்கும். கானாவுக்கும் சசிகலாவுக்கும் பெரிய சண்டை. கருப்சாமிக்கு சசிகலாவுக்கு உன்னை நான் ஒழிச்சிரும் பாரு, நான் உன்னை ஒழிச்சிரும் பாரு. அப்புறம் தான் அவர் திமுகவுக்கு போறாரு. அப்போ இந்த கானாவுக்கு எதிராக கானா சிசினை எம்எல்ஏ ஆக்கி மந்திரியாக சசிகலா திட்டம். இவர் ஜெயிச்ச உடனே 2001 ஜெயிச்ச உடனே போக்குவரத்து துறை மந்திரி. எவ்வளவு பெரிய போர்ட்போலியோ வரும். அதிமுக அடையாளமாக அறியப்பட்ட நயினார் நாகேந்திரன் முழுக்க முழுக்க இன்னைக்கு அதிமுக இருந்தாருன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய 5 பேர் பட்டியல், தங்கமணி, வேலுமணி, வீரமணி, CV சண்முகம், KP இந்த பட்டியல வர வேண்டியவர் நயினார் நாகேந்திரன். ஆனால் இன்னைக்கு எடப்பாடி வரிசையில உட்கார்ந்திருக்க வேண்டிய ஒரு நபர். அவர் கொள்கை பிடிப்பு இருந்தால் திராவிட கட்சியெல்லாம் விட்டுட்டு பிஜேபி பக்கம் வருவாரா என்ன? பிஜேபி பக்கம் போனது காரணம் கேட்டீங்கன்னா, அப்ப நயினாரு அதிமுகவில் ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட நபர் ஜெயலலிதாவோட தூக்கி வீசப்பட்டிருக்கிறார். 2011 இவருடைய அரசியல முடிஞ்சு போச்சே. போக்குவரத்து, EB, தொழில்துறை அமைச்சர், மூணு போர்ட்போலியோ நீங்க அது விடாம திருப்பி கொடுக்குதுன்னா அப்ப எவ்வளவு தூரம் அந்த மாதிரி நம்பிக்கை வச்சிருக்கு. இந்த நம்பிக்கையை நயினாரை பொறுத்த வரைக்கும் இழந்து விட்டதனுடைய விளைவுதான் பிஜேபிக்கு போய் சேர வேண்டிய தேவை. டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்களுக்கு ஒரு முக்குளத்தூர் சமூகத்தை நமக்கு அவசரமா வேணும். இப்போ கொங்கு அரசியல் பண்ணியாச்சு. இப்ப யார் அரசியல் வேணும்? முக்குளத்தூர் அரசியல். அதுக்கு ஒரு நயினார் வேணும். நயினாரு நீங்க அரை அண்ணாமலை தான், முழு அண்ணாமலை இல்லை. ஏடிஎம்கேல விட்டதை பிஜேபியில பிடிக்கிறாரா நயினார்? இல்ல, நான் எங்கேயுமே அவரால் பிடிக்க முடியாது. ஏன்னா அண்ணாமலையுடைய இடத்தை இன்னொரு அண்ணாமலை தான் வந்து பிடிக்கணும். அது ரெடி ஆட்டக்காரர். அண்ணாமலை திமுகவை மிரட்டி பர்சை நப்பி கொண்ட நபர். ஆனால் இந்த இடத்தை நயினார் நாகேந்திரன் தக்க வைப்பாரா? ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாண்டியன் சார். இன்றைக்கு நாம பேச போறது முக்கியமான ஒரு தலைவரை பற்றி தான். ஒரு முன்னாள் அமைச்சர், இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கிறார். பாஜகவினுடைய துணைத் தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் குறித்து. நயினார் நாகேந்திரன் அதிமுகவின் முகமாக அறியப்பட்டவர். முன்னாள் அமைச்சர், அம்மையார் ஜெயலலிதாவால் அடையாளம் காணப்பட்டு அமைச்சராக்கப்பட்டவர். அம்மையார் ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் இருந்தவர் அவரு. ஆனால் இன்றைக்கு பாஜகவின் முக்கிய முகமாக அண்ணாமலை தலைவர் மாற்றம்னு சில விவாதம் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அவர் பேர் தான் முதல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த பேட்டியை நான் எடுக்கணும்னு நினைச்சேன். யார் இந்த நயினார் நாகேந்திரன்? நானும் அவரை பேட்டி எடுத்திருக்கேன். எங்கிட்டையும் அன்பிற்குரிய அண்ணன், நல்லா பேசுவாரு. அவரை பற்றி கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம், மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நயினார் நாகேந்திரன் எப்படி அரசியலுக்கு வந்தார்? அவருடைய அரசியல் பின்புலம் என்ன சார்? மிக சாதாரண விவசாய குடும்பம். அவங்க தந்தையார் ஒரு விவசாய பண்ணை, நிலம் குத்தகைக்கு பார்த்து கொண்டிருந்த காலம். ஓகே, அதுதான் நயினாருடைய தந்தையாருடைய வரலாறு. அப்போ அந்த குத்தகைக்கு பார்த்து கொண்டிருந்த நிலங்களையே அவர் தன் வசப்படுத்துறார். யாரு? நயினார் நாகேந்திரனுடைய அப்பா அப்பா ஜெயம் பெருமாள், இன்னொரு மகன்.
இவங்க பூர்வீகம் பனங்குடி பக்கத்தில் தண்டையார் குளம். தண்டையார் குளம். ஓகே. இதை அவங்க பூர்வீகம். ம், ம், ரெட்டியார் சமூகம் தான் அங்கே நிறைய பெரிய பண்ணையார்கள். ம். அவர்களிடமிருந்து குத்தகைக்கு பார்த்த நிலத்தை ஒரு காலத்தில் சாராய வியாபாரத்தின் மூலம் அந்த நிலம் அத்தனையும் இவருக்கு வருது. பண்ணையாருங்கிற அடைமொழியும் இவருக்கு வருது. அவங்க அப்பாவுக்கும் பண்ணையார். ஆமா, பண்ணையார் மகன் பண்ணையார். பண்ணையார் மகன் பண்ணையார். இல்ல, நான் போகும்போதே யாரு பண்ணையார பேட்டி எடுக்க வந்திருந்தீங்களா அப்படின்னு தான் கேட்டாங்க. அந்த பகுதியில பண்ணையாராக அறியப்படுகிறார் நயினார் நாகேந்திரன். அப்போ இதுதான். ஆனால் முதலமைச்சர் வேட்பாளராகவும் பேசப்பட்டவர். எப்போன்னா ஜெயலலிதா சிறைக்கு போக நிலைமை வருகிற பொழுது 2 பேர் சிஎம் கேண்டிடேட். ஒன்று செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி இளவரசி மூலம் அவருக்கு செல்வாக்கு. சரி, இது வந்து 2011 அந்த குமாரசாமி தீர்ப்பு நடந்தது அப்பவா? அந்த சமயம் ஓபிஎஸ் இல்லாம வேற ஆளு, ஓபிஎஸ் வேற இல்லாம. அப்போ ஓகே, செந்தில் பாலாஜி இளவரசி வழியாக, சசிகலா வழியாக நயினார் நாகேந்திரன். ஓகே. எப்படி சசிகலா குடும்பத்துக்கு நெருக்கமானார் இவரு? எப்படி நெருக்கமாகறாருன்னா நல்ல கேள்வி. திருநெல்வேலியில எம்ஜிஆர் காலத்து பெரிய ஜாம்பவான் கருப்புசாமி பாண்டியன் சற்று சில நாட்களுக்கு மறைந்தார். அவருக்கு பேர் திருநெல்வேலி காணா அண்ணாச்சி. கருப்புசாமி பாண்டியன். ஆமா, காணா அண்ணாச்சின்னா அவருக்கு சொந்தமான அந்த அடைமொழி தான். அப்போ இந்த காணா அண்ணாச்சி எம்ஜிஆருடைய செல்லப்புள்ள. இதுதான் சிறப்பு. எம்ஜிஆர் காலத்தில் ஒரு எம்ஜிஆருடைய செல்ல பிள்ளையாக அடையாளப்படுத்தப்பட்டவர் கருப்புசாமி பாண்டியன். திமுகவை உடைச்சி அதிமுக 72ல் கட்சி பிரிகிற பொழுது வந்த தென்மண்டல தளபதி இந்த காணா அண்ணாச்சி கருப்புசாமி பாண்டியன். ஓகே, அதான் எம்ஜிஆர் காலத்துல. ஓகே. இப்போ இதெல்லாம் அவருடைய ஸ்டார்டிங் அதிமுக தான் சொல்றாங்க. கருப்புசாமி பாண்டியன் வந்து அவருடைய கரியர் வந்து அதிமுக தொடங்கி அடுத்து திமுக, அதுக்கு பிறகு அதிமுக. அப்போ இந்த காணா அண்ணாச்சியினுடைய சிஷியன் தான் நம்ம நயினார் நாகேந்திரன். மறைந்த கருப்புசாமி பாண்டியனுடைய சிஷிய புள்ள. அவன் எப்படின்னா அவங்க அப்பா போய் ஜாதகம் பார்க்குறாரு. யாருக்கு? 2 பேருக்கும் பார்க்குறாரு, நயினார் நாகேந்திரனுக்கும் ஜெயம் பெருமாளுக்கும். ஓகே. ஜாதகம் பார்த்ததுல இவர் அரசியலில் மிகப்பெரிய இடத்துக்கு வருவார். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நீங்கள் காணாட்டை கொண்டு அவங்க அப்பா விடுறார். விட்ட பிறகு நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வருகிற காணாவை பார்க்க வருகிற அத்தனை விஐபிகளையும் கவனித்து கொள்ளுகிற பொறுப்பு நயினாருக்கு வருது. குற்றாலம் போனோம், கன்னியாகுமரி போனோம், திருநெல்வேலி போனோம், தென்காசி போனோம், இப்படி எல்லாமே. அப்போது சசிகலா குடும்பத்தோட நெருக்கம், இளவரசிக்கு, டிடிவிக்கு, நடராஜனுக்கு, அத்தனை பேருக்கும் நல்ல நெருக்கம். சரி, இந்த நெருக்கம்தான் இவருக்கு 2001 சீட்டு கிடைக்குது. எப்படி சீட்டு கிடைக்குதா? காணாவுக்கும் சசிகலாவுக்கும் பெரிய சண்டை. கருப்புசாமி பாண்டியனுக்கும் சசிகலாவுக்கும். உன்னை நான் ஒழிச்சிரும் பாரு, நான் உன்னை ஒழிச்சிரும் பாரு. அப்புறம் தான் அவர் திமுகவுக்கு போகிறார். அப்போ இந்த காணாவுக்கு எதிராக காணா சிசினை எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கணும். இந்த சசிகலா திட்டம். அதாவது இவங்க ஏதாவது சுற்றுலாவோ அல்லது அங்க ஏதாவது பணியின் நிமித்தமா சசிகலா ஃபேமிலியோ சவுத்துல போனோம்னா அதை கவனிக்கிற வேலையெல்லாம் இவர் பார்த்து அப்படியே நெருக்கமாயிட்டார். அதை விட இவர் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, தேவர் சமூகத்து ஆட்களை விட ரெட்டியார் சமூகத்து ஆட்கள்ல தான் நட்பா இருப்பார் இவரு. ஏன்னா இவர் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர். இவர் மேல இன்னொரு ஏன் 2006 இவர் ஏன் தோத்து போறாருன்னா, இவர் ஒரு ப்ரொஃபஷனல் தொழிலதிபர் தான், பொலிட்டீஷியனே கிடையாது. அரசியல் இவர் மீது திணிக்கப்பட்டது. ஓகே. எப்படி திணிக்கப்பட்டதுன்னா, இந்த வசந்த பவன், ஆரிய பவன், இப்படி இந்த பவன் நடத்துறது பூரா தமிழ்நாடு முழுக்க நடத்துகிற ஆட்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா ரெட்டியார் சமூகத்து ஆட்கள் தான். பெரிய பெரிய ரெசார்ட்டு இப்படி எல்லாமே. அப்போ இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் பூரா யாருட்டு இருக்கு? ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த பிரபலமான தொழிலதிபர்களிடம் கோடிக்கணக்கா இருக்கு பணம். எப்பவுமே இருக்கு. அப்போ இவருக்கு வருகிற அந்த விஐபிகள் எங்க சாப்பாடு பிரச்சனை இல்லை, கெஸ்ட் ஹவுஸ் பிரச்சனை இல்லை,
காட்டேஜ் பிரச்சனை இல்லை. இதுதான் இவரை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துது. ஓகே 2001 நிக்க வைக்கிறாங்க, ஜெயிச்சிடுறாரா? ஜெயிச்சாரு. ஓகே. ஜெயிச்சு கருப்புசாமி பாண்டியன் அப்ப போட்டி இல்லையோ? கருப்புசாமி பாண்டியன் அதிமுக விட்டு வெளியேறிறார், திமுக போயிடுறாரு. ஓகே. இவர் ஜெயிச்ச உடனே 2001 ஜெயிச்ச உடனே போக்குவரத்து துறை மந்திரி. எவ்வளவு பெரிய போர்ட்போலியோ வருது. இதெல்லாமே அதான் சொல்லல, முதலமைச்சர் வேட்பாளருக்கு தயார் செய்யப்பட்ட நபர். ஓகே. போக்குவரத்து துறை அமைச்சர். போக்குவரத்து துறை என்பது ரொம்ப பக்குவப்பட்டவர்கள் தான் கொடுக்க முடியும். ஏன்னா எப்போ வேணால் பஸ் ஸ்ட்ரைக் ஆகும். ஒரே நேரத்தில் ஒரு 10,000 பஸ் ஓடாது. தொழிற்சங்க பிரச்சனை வந்து அப்போ இந்த பண்ணையார் போய் பண்ணையார் மாதிரியே டீல் பண்ணுறது. ஏப்பா பஸ் ஓட்டுங்கெல்லாம் பிடிச்சி உள்ளே ஓட்டுருவேன். பண்ணையார் என்ன பண்ணுவார், ஏண்டா எல்லாம் விவசாய நாற்று நட்டாகணும், இல்லையா சாட்டையில் அடிப்பேன், சவுக்கில் அடிப்பேன், சாணிப்பால் கிடைக்கும். எப்போ அந்த காலத்தில் இப்படி மிரட்டவுன்னையும் 6 மாதத்தில் அடிக்கடி பஸ்ஸு பூரா ஸ்ட்ரைக் ஆகிடுது. பஸ் அடிக்கடி நின்று போகுது. இவரால் இப்போ பேச்சுவார்த்தை சுமூகத்துக்கு கொண்டு வர முடியல. 2001-2006 பீரியடில். அப்போ ஆனால் ரொம்ப மென்மையான மனிதராக தான் சார் இருக்காரு. எப்பவுமே மென்மையான மனிதர். இப்போ எதுக்கு நீங்கள் ரொம்ப பண்ணையார் மனநிலையில் பேசுவாருன்றீங்க? ஆமாம். அதாவது இது உங்கள்கிட்ட மென்மையாக பேசுவார், ஸ்டாலின்கிட்ட மென்மையாக அன்போடு கேட்டு. இப்போ சட்டசபையில் அதான் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அதே போல அன்போட நான் பண்ணித்தரேன். அவர் அன்போட திருப்பி அவருக்கு அன்பு பதிலுக்கு அன்பா கொடுக்குறாரு. ஆனால் தொழிற்சங்கத்தில் இவர் பண்ணையார் முகத்தை மட்டும் காமிப்பார். கட்சிக்காரங்கிட்டே பண்ணையார் முகம் தான். நீங்க கட்சிக்காரன் பூரா போய் சொல்றோம் 2006 அம்மா தயவு செய்து இவருக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா நாங்களாம் கட்சி விட்டு வேற கட்சிக்கு போயிடுவோம். ஜெயலலிதாவிடம் நேரடியாக சொல்லப்பட்ட தகவல். அப்புறம் தான் அந்த அம்மா 2006 இவர் தோத்தே போறாரு, மந்திரி கொடுக்கலைங்க. 2வது விஷயம், 2011 ஜெயிச்ச பிறகு எல்லாரும் போய் இதே குற்றச்சாட்டு சொல்கிறோம். அம்மா நாங்கள்லாம் திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் நின்றுருப்போம், இவர் முன்னாடியே இறங்கிடுவார், கோயில்பட்டியில் இறங்கி காரில் வீட்டுக்கு போயிடுவார், எங்களை சந்திக்கக்கூடாது. சரி சென்னைக்கு போகிறார் மந்திரியாக இருக்கும்போது, எல்லாம் திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் நிற்பான், இவர் எங்கே போய் ஏறுவார், சாத்தூரில் போய் ஏறுவார். அப்போது சசிகலா நடராஜனுடைய ஆசி பெற்ற வேட்பாளரை தவிர மக்களின் ஆசி பெற்ற வேட்பாளரே கிடையாது. 2011 மந்திரி வேணும்னு துடியா துடிக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி சொல்லு, மிஸ்டர் நயினார் வயசு இருக்கு, நீங்கள் கட்சியில் பக்குவப்படுங்க. வேற்று கட்சிக்காரன் உங்களை எதுக்கல, சொந்த கட்சிக்காரன் எதுக்குறான். நீங்க அம்மையார் ஜெயலலிதா சொன்னது. ஆனால் மக்கள் செல்வாக்கு நிறைந்தவராக தான் அவர் அறியப்படுறாரு அந்த பகுதியில். அதனாலதானே 2006 தோத்து போயிட்டாரு. ஓகே. 2006 சொல்றது பழைய ரெக்கார்ட் சொல்றீங்க? ஆமா. இப்போ புது ரெக்கார்டு அப்படிதான் இருக்கு. இல்ல இன்னைக்கு பிஜேபியில் நின்று ஜெயிச்சிருக்காருல்ல அவரு. பிஜேபியில் நின்று ஜெயிச்சிருக்காரு. அதிமுக ஓட்டு அது பூரா. அது பூரா பிஜேபி ஓட்டு இல்லை. இண்டிவிஜுவல் நயினார் செல்வாக்கும் இருக்கு சார். நீங்க பணம் கொடுத்தா ஆப்கானிஸ்தான் ஒருத்தர் இங்க ஜெயிக்கலாம் சார். நம்ம நாட்டில் 200 ரூபா 300 ரூபா 500 ரூபா 1000 ரூபா இதுதான் இங்கே அரசியலே தவிர. ராமநாதபுரத்தில் நின்னார் நயினார், தோத்து போயிட்டார. சரி. நயினாரை பொறுத்தவரை நல்ல அரசியல்வாதியாக இருந்தா அதிமுக இருந்திருப்பார், அதிமுகவிலேயே இருந்திருப்பார். ஏன் பிஜேபிக்கு போறாரு? எந்த தலைவர் அதிமுக உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன் என்னைக்கு யார் பிஜேபிக்கு போயிருக்கா? யார் பிஜேபிக்கு போனது இல்லையே. இவர் விட்டு ஓபிசி தான் பிஜேபி போயிருக்காரு. அப்போ ஓபிஎஸ் பிஜேபி போல சார், இன்னும் போல சார். கூடி சீக்கிரம் போய் இவருக்கும் ஓபிஎஸ்க்கு தான் சண்டைய. சவுத்தில் நீயா நானா போட்டி தான். நீங்க இவருடைய அரசியல் பின்னடைவுக்கு காரணமே ஓபிஎஸ் தான். ஏன்னா ஓபிஎஸ் என்ன பண்ணுவாரு, நேரம் பார்த்து கொளுத்தி போட்டுருவார். நயினாரும் செந்தில் பாலாஜியும் அரசியலுக்கே வரக்கூடாது, அரசியலுக்கு வந்தா நம்முடைய இடத்தை காலி பண்ணிடுவாங்க, இதுதான் ஓபிஎஸ் உடைய பயம். ஆனால் தானாகவே நயினார் காலி ஆயிட்டார், தானாகவே செந்தில் பாலாஜி திமுக போயிட்டார். அப்போ இவர்களை நீங்க செந்தில் பாலாஜி ஒரு 2000 பேரை கரூர் கம்பெனியா வச்சிருக்காரு. ஆனா நயினார் தனக்குன்னு ஒரு பெரிய ஆதரவாளர்கள் கூட்டமே கிடையாது. இந்த ஆதரவாளர்கள் கூட்டம் இருந்தா ஏன் போற வழியில் 4 கோடி பிடிபடுது? யார் பிடிச்சு கொடுத்தா? கட்சிக்காரன் தான் பிடிச்சு கொடுத்தான். சரி. அப்போ சசிகலாவுடைய நிலைமை இன்னைக்கு என்னவோ அதே நிலைமை தான் நயினார் நாகேந்திரோட நிலைமை. அடுத்து இபி மினிஸ்டர், போக்குவரத்து துறையில இருந்து தூக்கி அப்ப சசிகலா அவருடைய செல்வாக்கு அவருக்கு குடிகட்டி பறக்குது. சரி.
இபி வந்து ஒரு பெரிய போர்ட்போலியோ, ஆமா. அங்கேயும் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொழிலாளிகள் இருக்கக்கூடிய ம். ஒரு போர்ட்போலியோ, ஒரு இலாக்கா. ம். அதுலேயும் 3 மாதத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல. ம். அதுலேயும் 3 மாதத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியலையா? அங்கங்கே கரண்ட் கட் ஆகுது. அனல் மின் நிலையம் பூரா மின்சாரத்தை உற்பத்தி செய்யவில்லை. சரி. அப்போ இதை சரியாக நிர்வாகிக்க தகுதியற்றவர் இந்த நிலையில தான். சசிகலாவுடைய நட்பை மட்டும் செல்வாக்கை மட்டும் வச்சிருந்தா கரண்ட் கட்டு எப்படி கரண்ட் கட் ஆகிட்டே இருக்கு. ம். அதன் பிறகு ஜெயலலிதா கோப பார்வைக்கு ஆளாகி தொழில்துறை அமைச்சர். ம். நீங்கள் அந்த 5 வருஷத்துக்குள்ள 3 போர்ட்போலியோ மாறின ஒரே நபர் இவர் தான். அதுதான் போக்குவரத்து துறை, மின்சாரம், துறை, தொழில்துறை. நீங்கள் போக்குவரத்து துறையில் இருக்கிற பொழுது இவர் மேலே உள்ள பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, வண்ணாரப்பேட்டையில் அரசு நிலம், பல ஏக்கர் நிலம், போக்குவரத்து துறைக்கு சொந்தமான நிலம். அந்த நிலத்தை இன்னைக்கு வரைக்கும் இவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. நெல்லை வண்ணாரப்பேட்டை. நெல்லை வண்ணாரப்பேட்டை. எப்படி அந்த நிலம் இவருடைய கட்டுப்பாட்டுக்கு வருது? பஸ் ஸ்டாண்டில் நைனார் பேலஸ்ன்னு ஒரு லாட்ஜ் இருக்கு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில். அது அரசு நிலம். அந்த அரசு நிலம் இவர் அமைச்சரான பிறகு இவருடைய நிலமாக மாறி போகிறது. இப்படித்தான் அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டு. சரி. நைனார் மீது சொந்த எதிர்கட்சிக்கு குற்றச்சாட்டு இல்லை, சொந்த கட்சி குற்றச்சாட்டு. இப்போ பிஜேபியில் சேர்ந்த பிறகு அக்கா தமிழிசையோடு சேர்ந்து நீங்கள் தெலுங்கானாவில் பெரிய குவாரி பிஸ்னஸ், 20 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு இன்னைக்கு வரைக்கும் வழக்கு பெண்டிங்கில் இருக்கு. 20 கோடிக்கு வரி ஏய்ப்புனா ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு அங்கே இருக்கிற மழை பூரா ஜல்லி ஆயிருக்கு, குவாரி ஆயிருக்கு. சரி. ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு எல்லாமே ஜல்லி தொழிலில், குவாரி தொழிலில் குடிக்கட்டு தொழிலதிபர் அமைச்சராக்கப்படுகிறார். நைனாருடைய தொழில் என்னன்னா தொழிலதிபர் தான். 300 ஏக்கரா நிலம் அபகரிக்கப்பட்டது, மகன் மேலே வழக்கு இருக்கு. இல்ல அது அதற்கு பிறகு அவர் பாலாஜி வந்து ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா வழக்கு, அவ்வளோதான் செய்தி. நான் வழக்குள்ள போய் நான் ஜுடிஷியலா 2000 பக்கத்து நான் படிச்சு பார்க்கல. வழக்கு இருக்கு, இவ்வளவு கோடி சொத்து இருக்கு, அமைச்சருடைய முன்னாள் அமைச்சருடைய மகன் நீங்க நிலத்தை ஆக்கிரமிச்சான செய்தி தானே அது. இல்ல அதுக்கு பிறகு பாலாஜி அவர் பாலாஜி அதெல்லாம் விடுங்க சார், விளக்கமும் கொடுத்தாரு அவர். அதாவது விளக்கத்தை யார் வேணா கொடுக்கலாமா? இறந்து போன குற்றவாளி கூட விளக்கம் கொடுக்குறாங்க. இவர் ஆனார், இந்த கொலை நடக்கும்போது நான் தூத்துக்குடிக்கு அந்த பக்கம் இருந்தேன், கொலை நடந்து சென்னை, இதுதான் விளக்கம் வேற, உண்மை வேறு. அப்போ நைனாரை பொறுத்தவரை அதிமுகவில் ஒரு பெரிய சவுத்தில் மிகப்பெரிய செல்வாக்குள்ள நபர். இந்த செல்வாக்குள்ள நபர் 2006 தோத்து போறாரு, 2011 அமைச்சரே கிடைக்கல. 2011 to 16 ஜெயலலிதா இருந்த காலத்தில் இவரை எவ்வளவு போக்குவரத்து, இபி, தொழில்துறை அமைச்சர், இவ்வளோ முக்கியமான இலாக்காக்களை வைத்த ஒருவர் மீண்டும் 2011 அமோகமாக ஜெயிக்கிற பொழுது அந்த பட்டியலில் இல்லை. அப்போ பின்னடைவு தானே அது. சரி. 2016 முடிஞ்சது, மீண்டும் அதே நிலைமை தான் வரும். அமைச்சர் பதவியும் கிடைக்கல, அதிகாரமும் கிடைக்கல. அதற்கு பிறகுதான் இவர் எங்கே போகிறாரு? பிஜேபி பக்கம் போகிறார். அதிமுக அடையாளமாக அறியப்பட்ட நயினார் நாகேந்திரன் முழுக்க இன்னைக்கு அதிமுக இருந்தாருன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய 5 பேர் பட்டியல், தங்கமணி, வேலுமணி, வீரமணி, சிவி சண்முகம், கேபி, இந்த பட்டியலில் வர வேண்டியவர் நயினார் நாகேந்திரன். ஆனால் இன்னைக்கு எடப்பாடி வரிசையில் உட்கார்ந்துருக்க வேண்டிய ஒரு நபர் ஜெயலலிதாவால் அடையாளப்படுத்தப்பட்டவர் தான் ஓபிஎஸ். இபிஎஸ்க்கு ஓபிஎஸ் சண்டை வருது, வந்த வரவு நான் சீனியர் ஓபிஎஸ் சொல்றாரு. நான் 89 எம்எல்ஏ சீட் ஜெயிச்சு நின்னேன் சொல்றாரா இல்லையா? ஆமாம். நீ 2000 அரசியலுக்கே வந்தீங்க, நான் 89 ஜெயில நான் ஜெயிச்சவன் எடப்பாடி சொல்லுவதற்கு தகுதி இருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாரு? அம்மாவால் நான் அடையாளம் காட்டப்பட்டவர் அப்படின்றாரு. அப்போ எடப்பாடி என்ன ராமகோபாலால் அடையாளம் காட்டப்பட்டவரா? அங்க இருக்கிற எல்லாமே அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் தான். சரி, உங்களுக்கு என்னையா மரியாதை? அதிமுக ரெட்டையில ஜெயலலிதாவுடைய அமைச்சர், இதுதான் மரியாதை. எம்ஜிஆர் புல்லாங்கிறது என்ன? அத்தனை பேர் எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு நீங்க தெருவா செலவு வச்சான், அரசா வச்சுது இல்லை, யார் வச்சா? அப்பாவி மக்கள் வைக்கிறான். இன்னைக்கு செய்தியார அதிமுக என்ன சொல்லுது?
கெஸ்ட் பாலிட்டிஷியன், ஆமா நீ விருந்தினர் அரசியல்வாதின்னு. ஆமா. ஆனா அப்பப்போ வந்து போறாரு. வந்து போறாருன்னு. தேர்தல் ஆனா நேரம்னா நான் இருக்கேன்னு காட்டுறாரு. இருக்குன்னு காட்டுறாருன்னு இப்ப அதிமுக ஐடி விங்கு குரல் கொடுக்குறான். கருணாநிதிக்கு எலுமிச்சம்பழம் தேய்ச்சி விட்ட கதையெல்லாம் யாருக்கு தெரியும்? ஆமா. எம்ஜிஆருக்கு எலுமிச்சம்பழம் தேய்ச்சி விட்டு நீங்க பித்தத்தை தெளித்து கொடுக்கணும் அடிச்சு உதைச்சு செத்து போயிட்டா தூக்கி போட்டாங்க. சைதத்துறை எம்ஜிஆரின் பெருந்தொண்டனை செத்து போயிட்டாரு. பாடி மேடையில் முதலமைச்சருக்கு எலுமிச்சங்காய் தேய்ச்சி நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சா என்ன நடக்கும்? இன்னைக்கு அதிமுக அவரு ஒரு ஒதுக்கப்பட்ட நபர், கெஸ்ட் லெக்சர் மாதிரி வந்து போற கெஸ்ட் லெக்சர் மாதிரி கெஸ்ட் பாலிட்டிஷியன்ங்கிறாங்க. எம்ஜிஆர் மன்றம் கலைக்கப்பட்ட பொழுது நம்ம அரசியலே முடிஞ்சு போச்சு. எம்ஜிஆர் மன்றங்களுக்கு பதிலாக முத்து மன்றம் வருது. 72ல் திமுக மாநாடு. எப்பவுமே மாநாட்டினுடைய ஊர்வலத்தை யாரு ஆரம்பிச்சு வைக்கிறது? எம்ஜிஆர் தான் ஆரம்பிச்சு வைப்பார். லட்சக்கணக்கான தொண்டை வருவான். அதன் பிறகு என்ன நடக்குதுன்னா முத்து ஊர்வலத்தை ஆரம்பிக்கிறார். எனக்கு தெரியல, எனக்கு 72ல் 12 வயசு. சரி. திருப்பூர் போஸ்டர் விட்டு நானே அண்ணனே ஒட்டியிருக்கான். தங்கம் எம்ஜிஆர் இருக்க தருதலை முத்து எதற்கு? அப்போ இதுதான் அன்றைய அரசியல். எம்ஜிஆருடைய பல பெருந்தொண்டர்கள் பூரா இன்னைக்கு யாரு கட்சிக்காரனுக்கு யாருன்னே தெரியல. இந்த மகன் நயினார். அப்போ எதற்கு நயினார்ன்ற பேர் அவருக்கு? நயினார் அவங்களுடைய குலதெய்வத்தின் பேர் நயினார் சாமி. அவங்க வீட்டுல எல்லாருக்குமே அந்த பேரோட தான். ஆமா ஆமா ஆமா. நயினாருங்கிறது குலதெய்வம். சரி சரி. அந்த குலதெய்வத்தினுடைய ஆசையால் தான் நம்ம குலம் செழிக்குதுங்கிற நம்பிக்கை தான் அதுக்கு ஒரு காரணம். கொள்கை பிடிப்புடையவரா சார்? ஆனா அவர் கொள்கை பிடிப்பு இருந்தால் திராவிட கட்சியெல்லாம் விட்டுட்டு பிஜேபி பக்கம் வருவாரா என்ன? பிஜேபி பக்கம் போனதுக்கான காரணம் என்ன? பிஜேபி பக்கம் போனதுக்கு காரணம்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அதிமுக அரசியல்வாதிகளுடைய நிலைமை நான் இப்ப தெளிவாக எழுதி சொல்றேன். அரசியலுக்கு வந்த பிறகு பல பினாமிகள் உருவாயிடுறாங்க. பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கள் உருவாயிருது. பல வியாபார தொடர்பு சங்கிலி வலை பின்னலை போல பல பேர் உருவாயிருவாங்க. சரி. அப்ப இதை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்ன வேணும்? அரசியல் அதிகாரம் வேணும். இப்ப அதிமுக காரன் பூரா ஏன் நேர டெல்லியில் போய் செட்டில் ஆயிட்டான்? யாரும் அப்படி செட்டில் ஆகல. நிறைய பேர் செட்டில் ஆயிட்டாங்க. ஆமா ஆமா. தங்கமணியும் எடப்பாடியும் பேசிய 6 மாசம் 1 வருஷம் ஆச்சு. ஏன்? அவரு எடப்பாடியை ஓவர்டேக் பண்ணி பியூஷ் கோயல்கிட்ட போய் செட்டில் ஆயிட்டாரு தங்கமணி. அப்போ அங்கதான் இருக்காரு எடப்பாடி. ஆமா 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 இருக்காரு. ஆனால் இருப்பதை போல் இருக்கிறார். ஆனா இருக்கவில்லை. நயினாருடைய கதை அதேதான். அப்ப நயினாரு அதிமுகவில் ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட நபர் ஜெயலலிதாவால தூக்கி வீசப்பட்டிருக்கிறார். 2011ல் இவருடைய அரசியல முடிஞ்சு போச்சே. அதான் மினிஸ்டர் கொடுக்கல கட்சி. ஏன்னா ஜெயலலிதா நீங்க மூணு போர்ட்போலிய நீங்க அது விடாம திருப்பி கொடுக்குதுன்னா அப்ப எவ்வளவு தூரம் அந்த மாதிரி நம்பிக்கை வச்சிருக்கும். இந்த நம்பிக்கையை நயினாரை பொறுத்த வரைக்கும் இழந்து விட்டதனுடைய விளைவு தான் எங்க போயிட்டாரு? பிஜேபிக்கு போய் சேர வேண்டிய தேவை இருக்கு. இன்றைக்கு தலைவர் மெட்டீரியல்ல அவர் இருக்காரு. தலைவருடைய பெயர் பட்டியல்ல அவர் முன்னணியில் இருக்காரு. இது ஒரு நல்ல ஒரு அவருக்கான ஏற்றமா பார்க்க முடியுமா? அதாவது ஏடிஎம்கேல விட்டதை பிஜேபியில பிடிக்கிறாரா நயினார் நாகேந்திரன்? இல்ல, நான் எங்கேயுமே அவரால் பிடிக்க முடியாது. ஏன்னா அண்ணாமலையுடைய இடத்தை இன்னொரு அண்ணாமலை தான் பிடிக்கணும். இன்னொரு அண்ணாமலை தான் அது ரெடி ஆட்டக்காரர். அண்ணாமலை என்ன பயங்கரமா நீங்க இல்ல உண்மைதான் சொல்றேன். ஸ்கோர் எல்லாம் போடுவீங்க. ஆமா ஆமா. அப்போ அண்ணாமலை ஃபேன் ஆயிட்டீங்க. இல்ல நம்ம இப்ப ஊடகவியலாளர். சரி. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, கீதையில சொல்ற போல. சரி சரி. அப்போ சில வரலாற்று உண்மைகளை நம்ம பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அண்ணாமலை தான் பிஜேபிக்கு அதிரடி. ஆமா ஆமா. நீங்க கருணாநிதி இருந்தா அண்ணாமலை விலைக்கு வாங்கியிருப்பார், அது வேற விஷயம். இலா கணேசனே விலைக்கு வாங்கிட்டார் அவரு. அது ஆள் பார்ட்டியும் அறிவாலயத்தினுடைய பார்ட்டி தான். நீங்க கலைஞர் உயிரோடு வந்திருந்தாருன்னா. ஆனால் இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் திமுக அண்ணாமலையோடு ரகசிய கூட்டணியில் இருக்கு. ஆனா நேரடியான கூட்டணி இல்லை. அதுதான் ஆதவ அர்ஜுனா கூட சொன்னது. திமுக ஹைஜாக் பண்ணிட்டாங்க, தூக்கிட்டாங்க, செட்டிங் பண்ணிட்டாரு அண்ணாமலைய. திமுகவும் அண்ணாமலையும் செட்டிங் போட்டு இந்த வேலையை பண்றாங்கன்றார். அப்படியா? அதான் உண்மை.
அதாவது ஆனா அதிரடி ஆட்டக்காரர் இல்ல, அதாவது அடிப்பதை போல் அடி, நீ அழுவதை போல் அழு, இதுதான். அதாவது திமுக தான் எல்லாத்துக்கும் தத்துவத்துறை பேராசிரியர்கள். ஆனா அண்ணாமலை திமுகவை கிளாஸ் எடுக்கிறாரு. திமுகவுக்கு கிளாஸ் எடுக்க. நீங்க பெரியார் தாசன்னு ஒரு திராவிட கழகத்துல ஒரு பேச்சாளர் இருந்தார். அவர் வந்து பச்சை பாஸ் பேராசிரியர், தத்துவத்துறை பேராசிரியர். சரி. அவர் தான் கடைசியா நேரா பாகிஸ்தான் போய் பாகிஸ்தான்ல பிரதமரோட பார்த்து கடைசியா அப்துல்லாவா மாறிட்டார் பெரியார் தாசன். அவர் தான் சொல்லுவாரு, முட்டாளா வர்றான், எங்க பச்சைப்பங்கல்லூரினுடைய தத்துவத்துறை மாணவனா வர்றான், மேலும் முட்டாளாக்கி அனுப்புறேன். எப்படி மேலும் முட்டாளா? இதுதான். இப்ப அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை திமுகவை மிரட்டி விரட்டி மிரட்டி விரட்டி பர்சை நப்பி கொண்ட நபர். ஆனால் இந்த இடத்தை நயினார் நாகேந்திரன் தக்க வைப்பாரா? அதுதான் இப்ப கேள்வி. அதுதான் டெல்லி எப்படி இவரை விரும்புதுன்னா, இவர் சார்ந்த சமூகம் தமிழ்நாட்டினுடைய தென்புலத்துல அதிகமாக இருக்கு. அதாவது வலுவான சமூகம். நான் ஒரு அதிர்ச்சியான செய்தியை கேள்விப்பட்டேன். வெள்ளலூர் நாடு முழுக்க ஒரு 25,000 முக்குளத்தோர் அடர்ந்து வாழுகிற பகுதி. அதை நாடுன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப கப்பலூர் நாடு தெரியும். அந்த வெள்ளலூர் நாடு நான் போய் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணிருக்கேன். அப்போ அதிமுக கொடிக்கம்பு அவுக்கப்பட்டு அது இப்ப காவி கலர் அடிக்கப்பட்டு பிஜேபி கொடி பறந்து கொண்டு இருக்கு அங்க அங்க. அப்ப இதெல்லாம் அதிமுகவினுடைய அடித்தளம் ஆட்டம் காணப்பட்டு இருக்கு. சரி. இதெல்லாமே நீங்க டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்களுக்கு ஒரு முக்குளத்தூர் சமூகத்தை நமக்கு அவசரமா வேணும். இப்போ கொங்கு அரசியல் பண்ணியாச்சு. இப்ப யார் அரசியல் வேணும்? முக்குளத்தூர் அரசியல். அதுக்கு ஒரு நயினார் வேணும். நயினாரு நீங்க அரை அண்ணாமலை தான், முழு அண்ணாமலை இல்லை, அரை அண்ணாமலை தான். இந்த அரை அண்ணாமலை நயினாரு பிஜேபியை தூக்கி நிறுத்துவாரான்னா தூக்கி நிறுத்துவது 0.5% தான், 1% இல்லை, 50% தான் அதை நயினாரால ஈடுகட்ட முடியும். சரி. என்ன காரணம்? அதிமுகலேயே இவர் பெரிய அளவில் சைன் பண்ண முடியல. கருப்சாமி பாண்டியன் மறைகிற வரை கருப்சாமி பாண்டியன் ஒரு அடையாளம் இருந்தது. அது திமுக அதிமுக எதுவாக இருந்தாலும் கருப்சாமி பாண்டியனை மறைத்து நீங்க தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி திராவிட இயக்க அரசியல் எழுத முடியாது. இப்ப அதே போல நயினார் என்ற ஒரு மனிதனை பற்றி ஏதாவது எழுத முடியுமா? இல்ல நயினாருடைய அதிமுக அரசியல் இல்ல பிஜேபி அரசியல் இப்படி எதுக்குமே பதிவு பண்ண முடியாத, தகுதி இல்லாத, அதாவது ஒரு பெரிய முதலாளியை தவிர 4 கோடி ரூபாய் பணத்தை முழுசா கொண்டு போய் சேர்த்ததுக்குள்ள போற வழியில அவனை மாட்டி விடுறான். தாம்பரத்துல மாட்டுச்சு. அப்போ யாரையுமே சரியாக வைத்துக் கொள்ள முடியாத ஒரு தொழிலதிபர். இந்த தொழிலதிபர் பிஜேபிக்கு இப்ப தேவைப்படுகிறார். எதுக்கு? சமூகம் சார்ந்த வாக்கு வங்கிக்காக பயன்படுத்துவதற்கு அவர் தேவைப்படுகிறார். அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. வேற ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாவது அவர் அமைச்சரா இருந்த காலத்திலயோ அதிமுகவில் இருந்த காலத்திலயோ ஏதேனும் நடந்திருக்குதா? அதாவது போக்குவரத்து துறை அமைச்சர், போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிற பொழுது லேட்டஸ்டான ஒரு BMW கார், அன்னைக்கு அதுதான் புத்தம் புதிதான மாடல். அந்த எப்பவுமே புது கார் வாங்கினா ஜெயலலிதாட்ட கொடுத்த அதை ஆசீர்வாதம் பண்ணி அந்த கார் சாவியை வாங்குவது வழக்கம். அன்னைக்கு அதே மாதிரி கொண்டு போய் சாவியை கொடுக்குறாரு. அம்மா அந்த BMW லேட்டஸ்ட் காருமா, உங்கள் நீண்ட நாள் ஆசைமா, நான் மோட்டார் தொழில் நீண்ட நாள் இருக்கேன், பல கார் வச்சுருக்கேன், எனக்கு இந்த கார் மேலே ஆசைமா, நான் அமைச்சராக வந்த பிறகு தான் அது நடக்கணும்னு எழுதியிருக்கு, நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்கம்மான்னு கொடுக்குறாரு. கொடுத்த பிறகு அந்த கார் சாவி வாங்கிட்டு, சசி இந்த மாடல் நம்மகிட்ட இருக்கு, யாரு கேட்குறா? அம்மா கேட்குறாங்க. அப்போ சசி சொல்லி, இல்லைம்மா அந்த மாடல் நம்ம அது ஒன்றுதாம்மா, அந்த மாடல் ஒன்றுதாம்மா, அந்த குறையே அதுதாம்மா அப்படிங்குது. அப்படியா, சரி நீயே வச்சுக்க. திருப்பி நயினார்கிட்ட அந்த சாவியை கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு வெளியில் வந்தோடனே அந்த பிஏ சொல்கிறார், ஐயா இதே மாடல் புது காரை வாங்கி நாளைக்கு கொண்டு வந்து போயஸ் கார்டில் நிறுத்தியிருக்கேன், இல்லைன்னா உங்களுக்கு சைரனும் இருக்காது அமைச்சரும் இருக்காது. 2 நாளில் போக்குவரத்துறை அமைச்சர் போராடி அந்த BMW லேட்டஸ்ட் மாடல் அதை யாரோ ஒரு மார்வாடி புக் பண்ணி அவருக்கு டெலிவரி எடுக்க வந்தாராம். மார்வாடியை கூப்பிட்டு, நீ மார்வாடியாக இருப்ப, நான் ஏர்வாடியாக போயிடுவேன்,
உடனே இந்த காரை கூட உனக்கு பிரீமியம் எவ்வளோ பணம் வேணும்? நான் ஏர்வாடிக்கு போயிடுவாப்பா அப்படி அந்த காரை நேராக கொண்டு போய் கொடுத்து அம்மாட்ட, அம்மா இந்த கார் நீங்கள் போகணுன்னு விரும்புகிறம்மா. அப்புறம் தாம்மா நான் போனேன், என் காருன்னா ஓட்டவே இல்லைம்மா, அது தூசு தட்டி வச்சுருக்கேன், இந்த காரை நீங்கள் போனதை நான் பார்த்துட்டு தான் நான் கார் இந்த காரோட சாவியை கொடுத்த பிறகு அப்படி ஒரு பார்த்துட்டு சரி சரி. நீங்கள் ரவிராஜ்னு பாமகவில் ஒரு எம்எல்ஏ இருந்தார். சரி. அவர் புது பென்ஸ் 68-70 லட்ச ரூபாய் அந்த காலத்தில் சரி வாங்கி கொண்டு தைலாவரம் தோட்டத்தில் ஐயாட்ட கொடுக்குறாரு. ஐயா சைக்கிளில் தாயா வருவேன் ஒரு காலத்தில், எங்கே தைலாவரம் தோட்டத்துக்கு பயிலரங்கத்துக்கு, அங்கே திண்டிவனத்தில் ரைஸ் மில்லுக்கு நடந்துதாயா வருவேன். இப்போ ரியல் எஸ்டேட்டில் கொஞ்சம் பணம் சம்பாரிச்சு புது பென்ஸ் கார் வாங்கியிருக்கேன் ஐயா. ஐயா கொஞ்சம் ஏறி உட்காந்து நான் உங்களை கொஞ்சம் நேரம் ஓட்டி ஒரு ரவுண்ட் அடிச்சு கொண்டு இறக்கி விட்றேயா. அப்படியா? சாவியை கொடு. டேய் இந்த சாவி காரை உள்ளே எடுத்து நிறுத்து. ஐயா இந்த காரை உள்ள நிறுத்து. அதோட காரில் வந்த ரவிராஜ் எம்எல்ஏ நடந்து போய் வேற கட்சியை சேர்ந்தார். அன்னைக்கே வேற கட்சியை சேர்ந்தார். காரையே எடுத்து உள்ள நிறுத்துறா காரை. அப்போ ஜெயலலிதாவுடைய பெருந்தன்மை எங்கே? ஐயா தைலாபுரம் தோட்டத்தில் ரவிராஜுக்கு நடந்து அந்த கட்சி விட்டு ரவிராஜ் போயிட்டார். உண்மை சம்பவம். உண்மை 100% உண்மை. பொய்யாக இருந்தா வழக்க போடு. ரவிராஜ் கார் 100,000 பேருக்கு தெரியும். என்ன தைரியமா 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. இவங்க 2 பேரும் காரை வச்சு தூக்கிட்டு தைலாபுரத்துக்கு. நாங்களே ஃபர்ஸ்ட் இருக்கு தைலாபுரம் பல நாள் அங்கதானே இருந்தோம். தைலாபுரத்துக்கு நீங்க புதுசு சார், நான் பழசு சார். சரி. தைலாபுரத்துக்கு நான் பழசு. தைலாபுரம் தோட்டத்தினுடைய டாக்குமெண்டை யார்கிட்ட? நம்ம நிஜாம் லேடி போகியில ஓனர்கிட்ட பழனி பாபா சொல்லி 5 லட்ச ரூபா கடனுக்கு வாங்கின காலத்தில் நான் இருக்கேன். அதனால பல சுவராசி தகவல்கள்ல இதுவும் நயினாரை பொறுத்த வரைக்கும் அவரு ஒரு பெரிய கார்பரேட் முதலாளி. எப்பவுமே தன்னை ஒரு பிசினஸ் மேனாவே தான் காட்டிப்பார். ஆமா ஆமா. ஏன்னா அரசுக்கு சொந்தமான போக்குவரத்து நிலங்களை எல்லாம் தன் பேர்ல மாற்றிக்கொண்டு இன்னைக்கு எல்லாம் இவர் 99 வருஷம் லீஸ். 99 வருஷம் லீஸ். 2001 கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்ட நிலம் 99 வருஷம் என்னாச்சு? 2000னா அடுத்து 2111க்கு போயிடும் சார். 2101 100 வருஷம் லீஸ். இப்படி பல அரசு நிலங்கள் இன்னைக்கு அவருடைய கட்டுப்பாடு இருக்கு. போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுதும் சரி, மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுதும் சரி, தொழில்துறை அமைச்சராக இருந்த பொழுதும் சரி, அரசு நிலங்கள் அரசு சொத்துக்கள்லாம் பல சொத்துக்கள் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு போயிருக்கு. இதெல்லாம் நீங்க சசிகலா கவனத்துக்கு போன பிறகுதான் இதெல்லாம் நடந்தது. ஒரு காலகட்டத்தில் சசிகலாவுக்கும் அவருக்குமே பிணக்கு கொடுக்கல் வாங்கல். கொடுக்கல் கருப்ஷா பாண்டியனுக்கு என்ன நடந்ததோ அதே தான் ஜெயலலிதா காலத்தினுடைய இறுதியில நயினார் நாகேந்திரனுக்கு இதான் நடந்தது. அதாவது சசிகலாவால் வளர்க்கப்பட்ட ஒருவர், சசிகலாவால் மேல கொண்டு வந்து உட்கார வைக்கப்பட்ட ஒருவர், பின்னால சசிகலாவோடும் மோதல் ஏற்பட்டது. எல்லாம் கொடுக்கல் வாங்கல் தான். கொடுக்கல் வாங்க. அப்போ என்னன்னா எந்த சாமி வரம் கொடுக்குதோ அந்த சாமிக்கு நீங்க பூஜை செய்வதில்லை. இதுதான் நயினாரை. இப்போ நீங்க 2011 ஜெயிச்சிட்டார். மெட்ராஸுக்கு வரும்போது 8 காரில் வராரு. அமைச்சர் பதவி கிடைக்கும், அமைச்சர் பதவி ஏற்க போறோன்னு வராரு. முன்னாள் அமைச்சர் என்ற அடிப்படை. அப்போ போயஸ் தோட்டத்தில் போய் முட்டி மோதி பார்க்குறாரு. அந்த அம்மா, அம்மா மந்திரி ஆயிடுவேன்னு சொல்லி ஊரில் சொல்லிட்டு வந்துட்டோம்மா. அப்படி உனக்கு என்ன வயசு இருக்கு மிஸ்டர் நயினார் நாகேந்திர, பின்னாடி பார்த்துக்கலாம். தன்னுடைய பேர் இருக்காங்கிறத இப்போ அட்வான்ஸாக போய் அந்த அம்மாட்ட கிராஸ் செக் பண்ணுறாரு. அப்படிலாம் முடியுமா? இன்னைக்கு முடியவே முடியாது. நான் ஊர்ல தான் வந்திருக்கேம்மா, காலில் விழுகிறாரு, எந்திரிச்சு ஆசீர்வாதம், நான் மந்திரி ஆயிடுவேன்னு எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டோம்மா கட்சிக்காரங்களை போகிறான். அப்போ அந்த அம்மா சொன்ன வார்த்தை, மிஸ்டர் நயினார் நீங்கள் வயசு உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்குது, பின்னாடி பார்க்கலாம். அப்போ உனக்கு மந்திரி இல்லையே அப்போ சொல்லிடுச்சு. மந்திரி சபை பட்டியல் அறிவித்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பதவி ஏற்கிறதுக்கு முன்பே இந்த கதை. அப்படின்னா இவருக்கு எவ்வளவு உரிமை இந்த அம்மா கொடுத்துருக்கு. மந்திரி பட்டியல் வாசிப்பதற்கு முன்பே போய் தனக்கு மந்திரி இருக்கான்னு செக் பண்ணக்கூடிய அந்த தகுதி. ஆனால் அதே தகுதியை
அவர் பின்னாளில் இழந்து விட்டார். இப்போ எப்படி இருக்க போகுது ஃபியூச்சர்? இல்லை, இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் பழைய பரபரப்பு பிஜேபி அரசியல் இருக்க போவதில்லை. பிஜேபி அதிமுக அரசியல், அதிமுக எடப்பாடி எதை சொன்னாலும் கேட்டுக்கொள்வார், முரண்பாடே படமாட்டார். சரி. ஆனா அண்ணாமலை முரண்பாடின் மொத்த உருவம் எடப்பாடியோடு. அதுக்காகத்தான் டெல்லி தலைமை இவரே நமக்கு அடிமை எடப்பாடி, எடப்பாடிக்கு அடிமை நயினார் நாகேந்திரன். இந்த அரசியலுக்காகத்தான் நயினாரை தேர்ந்தெடுத்து பிஜேபி மாநில தலைவர் ஆக்கப்பட்டு அதை அதிமுகவோடு இணைத்துக் கொள்வதற்காக அதற்கான வேலைகள் தான் இப்போ நயினாரை பிஜேபியினுடைய மாநில தலைவராக அறிவிப்பதற்கு காரணம். அது நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். ஏன்னா அதை தாண்டி வேற முன்னணி தலைவர்கள் யார் இருப்பதாக தெரியவில்லை. சரி. ஏன்னா வானதிக்கு அந்த பெயர் இருக்கு. வானதி திமுகவோடு நல்ல இணக்கமா இருக்கு. அதுவும் அவங்களுக்கு டெல்லிக்கு போய் சேர்ந்துருக்கு. சரி. இப்போ டெல்லி முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை ரேகா குப்தாவை கவுன்சிலர் ஆக்குனது யாரு? முதல்ல பிஜேபி அரசியல் கொண்டு வந்து யாரு? வானதி சீனிவாசன் என்ற ஒரு தமிழச்சி. அதே தமிழச்சி தான் ரேகா குப்தாவை முதலமைச்சர் ஆக்கியதும் வானதி சீனிவாசன் தான். இது ஒரு பெரிய விஷயம். ஒரு தமிழ்நாட்டிலிருந்து போன ஒரு தமிழச்சி பிஜேபியில் முதலமைச்சர் கேண்டிடேட்டை, முதலமைச்சர் வேட்பாளரை, முதலமைச்சரை ஆசனத்தில் உட்கார வைக்கிற அளவுக்கு டெல்லியில் ஒரு பெரிய லாபி உருவாக்கி இருக்குன்னா அது பாராட்டப்படக்கூடியது தான். ஆனால் அந்த லாபியை அண்ணாமலை இழந்து விட்டார். அதை நயினார் நாகேந்திரன் மீட்டெடுப்பார். அதிமுகவோடு இணக்கமாக இருந்து கண்டிப்பாக அதிமுக பிஜேபி உறவை கண்டிப்பாக செடியை மரமாக்குவார் என்று பிஜேபி தலைமை நம்புகிற ஒரு நபராக இருக்கிறார் நயினார் நாகேந்திரன். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க திரு நயினார் நாகேந்திரன் குறித்து. திரு நயினார் நாகேந்திரன் பெயர் இந்த பிஜேபி தலைவர் மாற்றத்திற்குரிய பெயரில் இவர் பெயர் தான் முன்னிலையில் இருக்கிறதுனால இந்த விவாதத்தை நான் எடுக்கணும்னு நினைச்சேன். அவருடைய ஆரம்பகால அரசியல் கருப்புசாமி பாண்டியனுடைய சிஷியனாக இருந்து இன்றைக்கு அரசியல்ல எந்த இடத்துல நிற்கிறார் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுறதுக்கு நன்றி திரு பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.